வணக்கம் மிஸ்டர் சிரில் அலெக்சாண்டர். வணக்கம் சார். நீங்கள் ஒரு என்ஜிஓ ஆமாங்க. மேக்ட் மேக்ட் அப்படிங்கிற நிறுவனத்தில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கீங்க. ஆமாம் சார். மேரி ஆனி சேரிட்டி ட்ரஸ்ட்டுங்கிறது பொதுவாக இங்கே இப்போ இருக்கிற என்ஜிஓக்கள் பல துறைகளில் பணியாற்றுகிறார்கள். உங்களுடைய துறை மேக்ட் எந்த துறையில் அதிகமான நாட்டத்தோடையும் ஒரு ஈடுபாட்டோடையும் வெற்றி கதைகளோடையும் இயங்கிக்கிட்டு இருக்கேன்? மேரி ஆனி சேரிட்டி ட்ரஸ்ட் அப்படின்ற எங்களோட நிறுவனம் முதல்ல திருச்சியில் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ இன்றைக்கி சென்னை தமிழ்நாட்டில் ஒரு 5 மாவட்டங்களில் வேலை செஞ்சிட்ருக்கோம். குறிப்பாக முதல்ல நாங்கள் எங்களுடைய முதல் இலக்கு முதியோர்களை கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய முதியோர்களை பாதுகாக்கணும், அவங்களுடைய அனாதைகளாக விடப்படக்கூடிய முதியோர்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த பகுதிகளில் நாங்கள் எடுத்த அந்த சர்வே சென்சஸ் எடுத்து அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அந்த கிராமப்புறங்களில் எப்படி மக்கள் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க, அவங்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது அதில் நாங்கள் நிறைய விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணோம். குறிப்பாக அந்த குழந்தை தொழிலாளர் முறை, அதே மாதிரி எஜுகேஷனில் ரொம்ப அவங்க பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதே மாதிரி சுகாதாரத்தில் அதிகமான அளவில் அவங்க பணங்களை செலவழிக்கிற முறை, அதே மாதிரி விவசாயத்தில் நிறைய அந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதுலேயும் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டக்கூடிய ஒரு நிலை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ அதில் தான் ஒவ்வொரு விஷயமாக நாங்கள் எடுத்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண இந்த விஷயங்களை எடுத்து ஒவ்வொரு இதுக்கும் நாங்கள் சில ப்ரோக்ராம்ஸை டிசைன் பண்ணி அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ட்ரஸ்ட்டு பதிவு செய்யப்பட்டது 1996 சார். இந்த 11 ஆண்டுகளில் நீங்கள் பல துறைகளில் நீங்கள் பணிகள் செய்து வரீங்க. இப்போ சாதாரண ஒரு என்ஜிஓன்னா ஒரு குறிப்பிட்ட துறையை எடுத்துக்கொள்வாங்க. சரிங்க. நீங்களும் பார்த்தா பல துறைகளை ஒரே நேரத்தில் கையாள முடியுதுனாக்க சரிங்க, அது எதனால் அதை செய்ய முடியுதுங்க? இல்லை, நான் ஆக்சுவலாக சமூக பணி முடித்தேன், சோஷியல் ஒர்க் முடித்தேன். லைலா காலேஜில் முடிச்சுட்டு தான் இந்த வேலையை நான் இறங்கினேன். என்னோடய ஒரு குறிப்பிட்ட அளவில் செய்கிறது அது ஒரு விதமான பணி, சமூக பணி. அந்த மக்களுக்கு, ஒட்டுமொத்த மக்களுக்கு ஒரு கிராமப்பகுதிகளில் எடுத்து அந்த மக்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் அடிபடுறாங்களோ அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து செய்யும்பொழுது தான் அது ஒரு தன்னிறைவு அடையுது அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்க்குறோம். குறிப்பாக எங்களுடைய நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக அதிக கவனங்களை செலுத்துகிறோம். அந்த பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுறோம். உங்கள் தலைமையகம் எங்கே இருக்குது? இங்கே சென்னையில் வச்சுட்ருக்குறோம். இப்போ ஒரு சென்னையில் இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி கிராமப்புற பகுதியில் பார்க்க முடியும்? எங்களுக்கு அங்கே அலுவலகங்கள் இருக்குது, கிளை அலுவலகங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது, திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி இங்கே பூந்தமல்லியில் எங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இங்கே காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இந்த எவிக்ஷனில் பாதிக்கப்பட்ட மக்கள் கிராமங்களில் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். சுற்றுப்பத்து கிராமங்களில். சரிங்க. எந்தெந்த மாவட்டத்து கிராமங்கள், எந்தெந்த கிராமங்கள் குறிப்பாக உங்களுடைய பணிகள் நடைபெறுகிற இடங்களை சொல்ல முடியுமா? புதுக்கோட்டை மாவட்டம் அப்படி எடுத்துட்டோம்னு சொன்னால் அங்கே ராஜாலிப்பட்டி அப்படின்ற ஒரு வில்லேஜ், அதாவது விராலிமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜாலிப்பட்டி அப்படின்ற ஒரு வில்லேஜை மையப்படுத்தி அதை ஒட்டி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 58 கிராமங்களை அங்கே வேலை செஞ்சிட்ருக்குறோம். அந்த 58 கிராமங்களையும் நிறைய குழந்தைகள் இயக்கங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி விவசாயிகளுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை விவசாயம், அந்த மாதிரி விஷயங்களையும் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்குறோம். அதே மாதிரி இப்போ காஞ்சிபுரம் மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நம்ம போரூரில் அந்த எவிக்ஷனில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள் இந்த நல்லூர்ன்ற ஒரு கிராமத்தில் வச்சுட்ருக்குறாங்க. ஸோ இப்போ அந்த நல்லூரில் வேலை செஞ்சிட்ருக்குறோம். அதே மாதிரி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துகிட்டோன்னு சொன்னால் பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய செங்கல் சூளையில் வேலை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு மாற்றுப்பள்ளியை நாங்கள் நடத்திட்டுருக்குறோம். ஒரு 15 மாற்றுப்பள்ளிகளை நடத்திட்டுருக்குறோம். அதே மாதிரி திருவள்ளூர்லேயே கூடப்பாக்கத்தில், இங்கே போரூர் லேக்லேருந்து அகற்றப்பட்ட குழந்தைகள் அங்கே இருக்கிறாங்க, கூடப்பாக்கம்ன்ற ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களை திருப்பி மெயின் ஸ்ட்ரீம் பண்ணுறது, ஸ்கூல்ஸில் சேர்க்கறது, அவங்களுக்கு மாற்று என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகளை செஞ்சிட்ருக்கோம். அது உங்கள் அனுபவத்தில் அது அந்த ஊருக்கு அந்த பிரச்சனை வேறுபடுது? ஆமாங்க, கட்டாயமாக. அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இப்போ இந்த செங்கல் சூளையை பற்றி சொன்னீங்க. சரிங்க. அதில் குழந்தை தொழிலாளர் இருக்காங்களா? நிறைய இருக்கிறாங்க, எக்கச்சக்கமான குழந்தை தொழிலாளர் இருக்காங்க. போன வருடம் நாங்கள் ஒரு 652 குழந்தைங்களை அந்த சூளையிலேருந்து எடுத்து அவங்களுக்கு திருப்பி மாற்றுப்பள்ளியில் அவங்கள சேர்த்து திருப்பி அவங்கள அவங்க வில்லேஜஸ்க்கு திருப்பி போகும்போது ரெகுலர் ஸ்கூல்ஸில் சேர்க்க வச்சுருந்தோம். இந்த வருடம் ஒரு 300 குழந்தைங்க இது வரைக்கும் சேர்ந்துருக்குறாங்க, எடுத்துருக்குறோம். இன்னும் தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்குறோம் சூளைகளில், செங்கல் சூளைகளில். செங்கல் சூளையில் உள்ள குழந்தைகளுக்கு அவங்கள குழந்தை தொழிலாளர்கிற நிலையிலேருந்து விடுவிச்சு, சரிங்க, மாற்றுப்பள்ளியில் கொஞ்ச நாள் வச்சு அதுக்கு பிறகு
ரெகுலர் ஸ்கூலுக்கு அனுப்புறேன்னு சொன்னீங்களே, இந்த மாற்றுப்பள்ளிங்கிறது நீங்களே நடத்துகிற பள்ளிக்கூடம்? மாற்றுப்பள்ளிங்கிறது நம்மளே நடத்தக்கூடிய நம்மளுடைய நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். அதை வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டை பொறுத்த வரைக்கும் இண்டஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, கலெக்டரேட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நிறைய சென்டர்ஸ் வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள், வாலண்டியர்ஸ் வந்து அதை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மாற்றுப்பள்ளிங்கிறது எத்தனை மாதங்கள் நடக்கும், இல்லை எத்தனை நாட்கள் நடக்கும்னு ஏதாவது வரையறை உண்டுங்களா? அதாவது எப்படின்னாங்க, இப்போ செங்கல்சூளைகளில் வந்து அந்த மழைக்காலங்கள் இல்லாத நாட்கள், அந்த ஒரு 6 மாதம் வந்து அவங்க பல்வேறு கிராமங்கள்லேருந்து இங்கே வராங்க, பூந்தமல்லி ஏரியாவுக்கு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 செங்கல்சூளைகள் இருக்குது. அப்போ அந்த 6 மாதம் வந்து தொடர்ந்து அவங்க அங்கேயே தங்கி வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அந்த பெற்றோரோட வரக்கூடிய குழந்தைகளை தான் நம்ம வந்து கவனிக்கிறோம். இப்போ அந்த குழந்தைங்களும் அந்த பெற்றோர்களோட வந்து இங்கே இந்த செங்கல்சூளையிலே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் அவங்க வேலைக்கு போகாமல் அந்த குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்கூல்ஸில் வந்து படிக்க வச்சு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸும் வாங்கி கொடுத்து, திருப்பி அவங்க வந்து ஊருக்கு போகும்போது அந்த குழந்தைங்க திருப்பி ரெகுலர் ஸ்கூலில் சேர்றதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். அதுதான் நம்மளுடைய வேலையாக இருக்குது. ஆக இது பல்வேறு கிராமங்களில் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வர்றாங்க. தமிழகத்தினுடைய இது தென்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் விவசாயம் வந்து இல்லாததுனாலையும் பல்வேறு காரணங்களினாலையும் மக்கள் வந்து இந்த தொழிலுக்கு வராங்க, செங்கல் சூளைகளுக்கு வராங்க. இப்போ இந்த ஆண்டு எடுத்துக்கோமே, இந்த ஆண்டுனா இந்த கல்வி ஆண்டு இப்போ முடிஞ்சு போச்சுங்க. சரிங்க. இந்த கல்வி ஆண்டில் எத்தனை குழந்தைகளை உங்களால் இது மாதிரி விடுவித்து மாற்றுப்பள்ளியில் வைத்து பிறகு முறையான பள்ளிகளுக்கு அனுப்ப முடிஞ்சிருக்கு? இந்த கல்வி ஆண்டில் 300 குழந்தைங்க இருக்கிறாங்க நம்மள்கிட்ட. இந்த மார்ச் வரைக்கும் 300 குழந்தைங்களை வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இதில் கொண்டு வந்துட்டுருக்குறோம். தொடர்ந்து அது வர்றது போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு நிலையும் இருந்துகிட்ருக்கு. ரொம்ப பெரிய எண்ணிக்கைங்க, பெரிய எண்ணிக்கை. 300ங்கிறது பெரிய எண்ணிக்கைன்னு சொல்கிறீங்க. ஆனால் இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவான இடத்துல தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இன்னும் இருக்காங்க. மோர் தென் ஒரு 5000க்கு மேலே இருக்கிறாங்க அங்கே குழந்தைங்க. பல நிறுவனங்களும் இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. மற்ற அரசு சட்டம் இயற்றி குழந்தை தொழிலாளர்களை அமர்த்தக்கூடாது, வேலைக்கு அமர்த்தக்கூடாது சட்டம் இயற்றிட்டாங்க. சரிங்க. ஏன் அவங்க இங்கே வர்றாங்கன்னு பார்த்தா, மைக்ரண்ட் லேபரேட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு எக்கனாமிக் நெசசிட்டிங்க, ஒரு பொருளாதார நிர்பந்தம், நெருக்கடி, அதனால் வருகிறார்கள். சரிங்க. அப்படி வருகிறவர்களுக்கு மாற்று வாய்ப்பு இல்லாமல் எப்படி அந்த குழந்தைங்களை அவங்க பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் தான் அனுப்புவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் பொதுவாகவே நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஆனால் அந்த குழந்தையினுடைய உரிமை அந்த இதுலேருந்து தான் நாங்கள் பார்க்குறோம். ஒரு குழந்தைக்கு வந்து படிப்பதற்கான உரிமை அப்படிங்கிறதும், அது அந்த இளமை, அந்த குழந்தை பருவத்தை வந்து அனுபவிக்கிறதுக்கும், அந்த குழந்தை பருவத்தில் இயல்பாக அது என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ அதற்கான உரிமை அப்படிங்கிறது இருக்குது. குழந்தைகள் உரிமையில் அது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதை நிச்சயமாக எப்படி தயார் பண்ணுறீங்க? இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், பெற்றோர்களுக்கு நம்ம வந்து நிறைய இடங்களில் முதல்ல வந்து அவங்க அனுப்பவே மாட்டாங்க. முதல்ல செங்கல்சூளையில் இருக்கக்கூடிய ஓனர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பெற்றோர்களும் அதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் வந்து படித்ததில்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால. அப்போ நம்ம அவங்கள்ட்ட வந்து தொடர்ந்து வந்து கவுன்சிலிங் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்கள தொடர்ந்து நம்ம பேசுகிறோம். சேம்பர் ஓனர்ஸ்டே நம்ம பேசுகிறோம். நிறைய விஷயங்களை பற்றி சொல்லும்போது அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைங்களை வந்து நம்ம கொண்டு வரோம். எந்த அளவுக்கு வந்து கல்வி அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. அட்லீஸ்ட் அவங்க தான் வந்து அவங்களுடைய நிலை எப்படி இருக்குது, அட்லீஸ்ட் வரக்கூடிய அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையாவது நிச்சயமாக வந்து ஒரு மாற்றை நோக்கி செல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குழந்தைங்கள்ட்ட நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இது வந்து அவர்களுடைய மனோநிலையில ஒரு விதமான மாற்றத்தை உங்களால் ஏற்படுத்த முடியும். நிச்சயமா. சரி, இந்த குழந்தைங்க எப்படி எடுத்துக்கிறாங்க? அதை குழந்தைகள் வந்து ரொம்ப ஜாலியாக தான் வராங்க. நம்ம ஸ்கூல்ஸ்க்கு வரதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக வராங்க. ஏன்னா அவங்களுடைய வேலைப்பளு அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அது செங்கல் சூளையில் குழந்தைகள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்குங்கிறது வேறு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மளுடைய பள்ளிகளுக்கு வரும்போது நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். இயல்பாக இருக்கக்கூடிய பள்ளிகளில் புத்தகங்களை கொடுத்து தொடர்ந்து படிக்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி இல்லாமல் விளையாட்டின் மூலம் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வச்சுட்டு இருக்கிறதுனால குழந்தைகள் இயல்பாகவே வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக ஒடியாடுறாங்க. நம்மள்கிட்ட நமக்கு பள்ளிகளில் வந்து ஈஸியாக வந்து படிக்க வராங்க. ஏன்னா விளையாட்டின் மூலம் கல்விங்கிறதுனால ஈஸியாக அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அட்மாஸ்பியர் வந்து அவங்களுக்கு உகந்த அட்மாஸ்பியராக இருக்குது. அவங்களால வந்து வரக்கூடிய ஒரு மாற்று சூழலை உருவாக்கி இருக்கிறதுனால அந்த பள்ளிகளுக்கு வர்றதுக்கு நம்ம தயாராக இருக்கு. குடும்பத்துக்கு வருவாய் தேவை காரணமாகவும் சிலர் குழந்தைகளை வேலைக்கு அனுப்புகிறார்கள். இரண்டாவது, வறுமை காரணமாக அந்த குழந்தைக்கு அவர்களுக்கு செலவழிக்க வேண்டிய பணத்தை செலவழிக்க முடியாத நிலையிலும் அவர்கள் வேலைக்கு அனுப்புகிறார்கள். உங்க மாற்றுப்பள்ளியில் அவர்கள் வருகிற பொழுது அவர்களுக்கு என்று ஏதேனும் செலவு அந்த பெற்றோர்கள் மீது சுமத்தப்படுகிறதா, அல்லது உங்களுடைய மேக்ட் நிறுவனமே எல்லா செலவையும் ஏற்றுக்கொள்கிறதா? மாற்றுப்பள்ளிகளில் வந்து அவங்களுக்கு எந்த விதமான செலவும் கிடையாது. குறிப்பாக அவங்களுக்கான புத்தகங்கள், அவங்களுக்கான சீருடைகள், அவங்களுக்கான உணவு, மதிய உணவு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளே ப்ரொவைட் பண்ணுறோம். குறிப்பாக இந்த இண்டஸ்ங்கிற அந்த சைல்ட் லேபர் ஸ்கூல், அந்த கலெக்டரேட்லேருந்து இயங்கக்கூடிய அந்த அவங்க ஒரு விதத்தில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நம்மளுடைய